ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவை வச்சு சூப்பராக ஃப்ளேக்கியான பரோட்டா பண்ண போகிறோம். இந்த பரோட்டா ரொம்ப ரொம்ப செஞ்சிடலாம். மைதா மாவில் செய்கிற மாதிரி ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. இந்த பரோட்டாக்கு தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் சால்னா ரெசிபி செஞ்சுருக்கோம். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சிக்கன் சால்னா தான் வச்சு சாப்பிடணும்னு இல்லை, வெஜ்ஜு குருமா கூட நல்லா தான் இருக்கும். கோதுமை மாவை வச்சு செய்யக்கூடிய இந்த பரோட்டா தான் கடைகளில் லச்சா பராத்தா அப்படின்னு விற்பாங்க. இப்போ வாங்க இந்த பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை பரோட்டா பண்ணுறதுக்கு 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து உள்ளே சேர்த்துக்கிறேன். உப்பு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போது நெய் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்க போகிறேன். இந்த மாதிரி சாஃப்டாக மாவு பிணைஞ்சாச்சு. மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இதை மூடி வச்சிடுறேன். இது ஒரு 1/4 மணி நேரம் இருந்தால் போதும். இப்போது சப்பாத்தி கல்லில் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க. எந்த அளவு தின்னாக இழுக்க முடியுமோ அந்தளவு மெல்லிசாக தகடு மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இதில் லைட்டாக கோதுமை மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் வச்சுருக்கேன், அதை நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இது எதுக்கு செய்கிறோம், கோதுமை மாவு ப்ளஸ் அந்த நெய் எதுக்கு சேர்க்குறோன்னா அப்போ தான் லேயர் லேயராக வரும், இல்லைன்னா மாவு ஒட்டிக்கும். இப்போது இதை நான் லைட்டாக மடக்கி எடுக்கிறேன். இந்த ஷேப்பில் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு மடக்கணும். இப்படி செய்யும்போது உங்களுக்கு லேயர்ஸ் எல்லாம் அழகாக இருக்கும். கொஞ்சம் அதை இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சுருட்டிடலாம். ரொம்ப டைட்டாக சுருட்டக்கூடாது, ஓரளவு கொஞ்சம் சாஃப்டாகவே சுருட்டிக்கோங்க. இந்த ஷேப்பில் பண்ணிட்டேன். இப்போது இதில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழகாக வந்துடுச்சு. இதை ஒரு 1/4 மணி நேரம் நான் அப்படியே வச்சுருக்கேன். ஏன் 1/4 மணி நேரம் அப்படியே வச்சுருக்கோன்னா இந்த நெய் அப்புறமா அந்த மாவு எல்லாம் உள்ளே செட் ஆகிட்டு அது லேயர் மாதிரி வரும், அதுக்காக தான் அப்படியே விட்டுடுறோம். இதை சப்பாத்தி கல்லை வச்சு ரொம்ப லைட்டான ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிட்டிங்கன்னா லேயர்ஸ் வராது. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க எல்லா பரோட்டாவையும். இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் இல்லாட்டி நெய் ஏதாவது அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது மாவு ரெடியாக இருக்குது, நம்ம தேய்ச்சி வச்சிட்டோம். அடுத்ததாக தோசைக்கல்லை சூடு பண்ணியாச்சு. இதில் லேசாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல பரோட்டா மாவு, அதை எடுத்து உள்ளே போட்டாச்சு. தீ கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா மாவு உள்ளே வேகாது, கருக ஆரம்பிச்சிடும். அப்பப்போ நம்ம திருப்பி போட்டு லைட்டாக நெய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். நெய் தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் எண்ணெயோ இல்லை பட்டரோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட கோதுமை பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
அந்த லேயர்ஸ் எல்லாமே நல்லாவே தெரியுது. அவ்வளோதான். இதை நம்ம வந்து சால்னாவோட சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம யூடியூப் சேனல் சமையல் சம்பவம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.